இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தஞ்சையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கட்சியின் பொதுச் செயலராக டிடிவி தினகரன் மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சிகளின் நகர்வுகளும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தற்போது தஞ்சையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காட்சிகளிலும் பார்க்கிறோம். தஞ்சையில் அமமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், பரபரப்பான அரசியல் சூழல்ல முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அமமுகவுடையது நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பு இருக்கு? அதாவது விக்னேஷ், சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் வரக்கூடிய சூழ்நிலையில் தஞ்சையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் டிடிவி தினகரன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் முக்கியமாக ஒரு தீர்மானமாக என்ன நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்றால், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி குறித்து முடிவெடுப்பதற்கும், அது மட்டும் இல்லாமல் கூட்டணி யாருடன் வைப்பது என்பது குறித்து முடிவெடுப்பதற்குமான முழு அதிகாரமும் அதன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மீண்டும் இவரே பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. ஏனென்றால் இந்த அறிவிப்பு இந்த கூட்டம் முடிந்த பிறகுதான் அறிவிப்பாக வெளிவரும். ஏற்கனவே நடைபெற்ற கூட்டத்திலும் இவர் தான் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். குறிப்பாக சொல்ல வேண்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் தற்பொழுது தஞ்சையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் டிடிவி தினகரன், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மாநிலம் முழுவதிலும் இருந்து முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல உறுப்பினர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் ஏராளமானவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னதாக டிடிவி தினகரனுக்கு முளைப்பாரி முழங்க குதிரைகள், அதே போல சாரட்டு வண்டி மூலமாக அவர் பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டு தற்பொழுது கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் எடுத்த உடனே முதல் தீர்மானமாக வாசிக்கப்பட்டது என்னவென்றால், இந்த கூட்டணி குறித்தும் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் முடிவெடுப்பதற்கு முழு அதிகாரமும் டிடிவி தினகரனுக்கு வழங்கப்பட்டதாக கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவரே பொதுச் செயலாளராக நீடிப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் மதியம் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. 1 மணிக்கு பிறகு முக்கியமான தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இதுவரை சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது உள்ளிட்ட முக்கியமான தீர்மானமும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசேன். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.